ஒரு போலீஸ் வண்டி வந்துச்சு, அதுக்காக ஒதுங்கி போய் திரும்பி வரக்குள்ளையா அதுக்குள்ள எங்கடா போட்டான்? தூக்குறதாண்டா, ஆனா இடம் மட்டும் தான்டா வேற. எல்லாரும் ஏங்கடா வண்டியில. ஏய் வாங்க. அப்பா வந்துட்டாருடா. வாங்க. ஹாய் டாட். ஹேப்பி பர்த்டே டு யூ. Thank you மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. சாரிமா, என்னால லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல மாமா, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. பாரதி மாமா வரேன்னு சொல்லிருக்காங்க. என்னது, பாரதி வரேன்னு சொன்னானா? நீ நம்புறது டோட்டல் வேஸ்ட். நிச்சயமா அவன் சொன்ன டைமுக்கு வரமாட்டான். இல்ல மாமா, வருவாரு. வர வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாரு. ஓ, அவ்வளோ நம்பிக்கையா? அஞ்சலி, வேணா ஒண்ணு பண்ணலாம். மண்டபத்தை வேணா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? அஞ்சலி, இந்த பர்த்டேவை ஒரு ரத்த தான முகமா மாத்திடணும்னு வச்சுக்கேன். ஆளா பாரதி தான் வந்திருப்பான். நாம கேக் கட் பண்ணலாம் அஞ்சலி. அவனுக்கு வேணா ஒரு பீஸ் கேக் எடுத்து வச்சிடலாம். இவ்ளோ பேரை காக்க வச்சு அவன் ஒருத்தனுக்காக நாம லேட் பண்ண வேணாமேடா. அவன் ஒருத்தனுக்காக தான் இந்த பிறந்த நாள் விழாவே. சரி அஞ்சலி, நம்ம குடும்பத்துல எல்லாரும் இருக்கணும்னு நீ பிரியப்படுறதுனால இன்னும் கொஞ்ச நேரம் உனக்காக வெயிட் பண்ணலாம். எங்க இருக்கான்னு தெரியல. இரு, நான் வேணா போன்ல ட்ரை பண்றேன். ஓஹோ, டாக்டர் போனை கட் பண்றார். அம்மா, எதுக்குமா அவரை போய் டிஸ்டர்ப் பண்ற? அவருக்கு என்ன வேலையோ? இல்லப்பா, அவரு வந்த உடனே கேக் கட் பண்ணிடலாம்ல. இப்ப நாம எங்க போறோம்? சொல்றேன். நீ தலைகீழ நின்னாலும் அண்ணன் பிக் பண்ண மாட்டான். எனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. கண்டிப்பா வருவாரு. அஞ்சலி, அவருக்காக வெயிட் பண்ண வேண்டாமா? சட்டு புட்டுன்னு ஃபங்க்ஷன் ஆரம்பிப்போம். எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல. பா, பாரதி மாமா என்னை ஏமாத்த மாட்டாரு. ப்ளீஸ், எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணுங்க. ஓகே, கூல். பர்த்டே பேபியை அழ வைக்க வேண்டாம். நாங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்றோம். சரியா? எல்லாரும் வழிமேல் விழி வச்சு வாசலையே பாத்துட்டுருங்க. வாசலை பார்த்து நிக்கிறது இருக்கட்டும், வா. சரி வாங்க போலாம். ஓகே. சரி, எப்ப வருவானோ தெரியல. நீங்க செய்யற எதுவுமே எனக்கு புரியல. உள்ள வாங்க, சொல்றேன்.
இப்படியே இருந்தா குடும்பம் மொத்தமும் சேர்ந்து கலாச்சியை காலி பண்ணிடுவாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்துப்பேன். நான் சொல்ற மாதிரி சரியா? என்ன? கேக் வெட்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் மெதுவா செய்யலாம். ஸ்லோ ப்ராசஸா பண்ணா அதுக்குள்ள பாரதி வந்துருவான். என்ன சொல்லு? சரி பண்ணலாம். ம். ஹாய் ஹாய் ஹாய். சதீஷ் எல்லாம் ரெடி தானே? ரெடி. அவங்க முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வர சொல்லு. சிஸ்டர் கொஞ்சம் கூட போய் ஹெல்ப் பண்றீங்களா? கண்ணம்மா அந்த ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்க என்ன நடக்குது? நம்ம 2 பேரும் கல்யாணம் படிக்க போறோம். கல்யாணமா? அப்பாக்கு தெரியாமலையா? திருட்டு கல்யாணம் பண்ண சொல்றீங்களா? நான் மாட்டேன்ப்பா. எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். அப்புறம் காலம் எல்லாம் இந்த பழைய துடைக்க முடியாது. வேண்டாம் டாக்டர். எங்க அப்பா இந்த கல்யாணத்தை பத்தி எவ்வளவு கனவு கண்டார் தெரியுமா? அவர் இல்லாம எப்படி டாக்டர்? இல்ல டாக்டர், இப்படி சொல்லிருந்தீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். சார், என்னை கொண்டு போய் வீட்லயே விட்டுருங்க. நாம விரும்புறவன் நம்மள விரும்புறவன் மட்டும்தான் முக்கியம். மத்தவங்கள பத்தியெல்லாம் கவலைப்படக்கூடாது. சும்மா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அகிலன் இருக்கிறான்ல, அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நான் சொன்ன விஷயத்த தனியா போய் சிந்திக்க போறேன். வெரி குட். அப்படியே டேப் திருகி விட்டு கொஞ்ச நேரம் சிந்திச்சுன்னா சிறப்பான யோசனை வரும். நான் அது வரேன். ம். மறக்காம டேப் திறந்து விட்டு யோசி. கண்ணம்மா இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு நடக்கிற கல்யாணம் தான். இன்னைக்கு நம்ம இப்படி கல்யாணம் பண்ணிக்கலனா அப்புறம் ஒருபோதும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. பாரதி, தனியா கூட்டிட்டு போய் கன்வின்ஸ் பண்ண. பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ண மாதிரி ஆயிடும். யா கூட்டிட்டு போ. ஒரு நிமிஷம் வரீங்களா? ஜஸ்ட் 2 minutes. ஓகேண்ணா. வாங்க. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீங்களே பேசுங்க. சம்பந்தி, ஒரு ஃபோன் கால் வருது, அவசரமா பேசணும். ஆமா, பொல்லாத போனு. சம்பந்தியம்மா கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை காது கொடுத்து கேட்காம என்ன போனு? ஏய், ஆபீஸ்ல இருந்து போனு. அதெல்லாம் ஒண்ணு பேச வேணாம். வேலை போச்சுன்னா பரவாயில்ல, விடுங்க. சம்பந்தி கம்பெனியில உங்களுக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுப்பாங்க, இங்கே இருங்க. One minute.
சம்மந்தி நீங்க ஃபோன் பேசுங்க. சரிங்க சம்பந்தி, இதோ வந்துடுறேன். ரொம்ப பதட்டமா இருக்காரு. ஆமாண்டா. சொல்லுங்க மாப்பிள்ள. ஹலோ மாமா, ஒரு நிமிஷம் கண்ணம்மாட்ட பேசுங்க. பேசுங்க. அப்பா, டாக்டர் என்னென்னமோ சொல்றாருப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமாப்பா? கேக்குறேன்ல, சொல்லுங்கப்பா. எல்லாமே எனக்கு தெரியுமா. டாக்டர் தம்பி என்ன சொல்றாரோ அதை அப்படியே பண்ணுமா. நீங்க இல்லாம எப்படிப்பா? வேற வழி இல்லம்மா. அப்பா, எனக்கு அழுகையா வருதுப்பா. சொல்றத கேளுமா. நல்லது நடக்கணும்னா சில துயரங்களை தாங்கித்தாம ஆகணும். அப்பா மனசு வேற எங்கடா போகும்? அது உன்னையே சுத்தி சுத்தி தானே வரும். அப்பா உன் கூடவே இருக்கிறதா நினைச்சுக்க. இல்லப்பா, நீங்க இல்லாம இந்த கல்யாணம் வேண்டான்னு தோணுதுப்பா. இல்லம்மா, அம்மாவோட ஆத்மாவும் இந்த அப்பாவோட ஆசீர்வாதமும் எப்பவும் உன் கூடவே இருக்குமா. அதனால நீ அழாத கண்ணம்மா. கண்ணை தொடச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடியாகுமா. கண்ணம்மா. சரிப்பா. நல்லா இருமா, நல்லா இருமா. உனக்கு இனிமே விடிவு காலம் பிறந்துருச்சுமா. டாக்டர் தம்பி உன்னை நல்லா பாத்துக்குவாரு. எனக்கு சந்தோஷமா இருக்குமா, சந்தோஷமா இருக்கு. என்ன கண்ணம்மா, ஓகே தானே? ஓகே தானே? எஸ். சிஸ்டர், கொஞ்சம் கூட போறீங்களா? போங்க கண்ணம்மா. அஞ்சலி கால் பண்றாடா. பாரதி அட்டன் பண்ணாத. இல்லடா, இப்பதான் அட்டன் பண்ண. நீ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. சரிடா. ஹலோ பாரதி மாமா, எங்க இருக்கீங்க? இப்பதான் உனக்கான ஒரு அழகான பரிசை கண்டுபிடிச்சேன். நீ அங்க ரெடியா இருக்கல, நான் படப்படன்னு வந்துருவேன். அந்த பரிசு உனக்கானது மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லாருக்கும் ஆனது. தேங்க்ஸ் பாரதி மாமா. ஓகே, பாய். இவர்
பார்த்து சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்காரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அஞ்சலி என்னம்மா பாரதி வந்துருவானா? இன்னும் 10 நிமிஷத்துல பறந்து வருவார் பாரதி மாமா. உனக்கு இன்னைக்கு பாரதி பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அவன் வந்தாதான் கேக் வெட்டுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அண்ணன் உனக்காக இவ்வளவு பண்றது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இன்னும் பெரிய ஷாக் எல்லாம் இருக்கு. சதீஷ் மாமா கால் பண்ணி லைன்ல சரிடா. ஓகேடா. அங்கிள் லைன்ல இருங்க. இங்க கல்யாணம் நடக்க போகுது. சரிப்பா. கண்ணம்மா, எனக்கு தெரியும் உன் மனசுல எவ்வளவு வலி வேதனை இருக்கும்னு. அந்த வேதனை எல்லாம் தாண்டி நீ என்ன நம்பி உட்கார்ந்திருக்கல, சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன். என்ன நம்பு. யாரு நம்ம வாழ்க்கையில கொடுக்க வந்தாலும் அவங்கள தாண்டி
நான் உன் கைப்பிடிச்சு நிற்பேன். You know something? I love you. நீங்க திருப்பி சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஐ லவ் யூ சொன்னாதான் நான் தாலி கட்டுவேன்.